everyone, welcome back to our channel. Today நம்ம கிளாத்தில் ஃப்ளவர் பூச் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன் ஃப்ளவர் டிசைன். அதில் வந்துட்டு நெட் கிளாத் வந்து வச்சுட்டு பெல் பின் குத்திட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் பண்ணுறது மாதிரியே பண்ணுங்கள். கீழே குத்திட்டு மேலே எடுத்து கீழே குத்தி கிட்ட கீழே கொடுத்தா தான் ரன்னிங் ஸ்டிச்சு. ஸோ அந்த முக்கெல்லாம் வரும்போது கீழே கரெக்டாக அந்த பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் கோல்டன் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன கலர் கிளாத் எடுத்துருக்கீங்களோ அது கலர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ பண்ணிட்டோம். ஸோ இப்போ பெல் பின்னை கழட்டிட்டு அதை வந்து நல்லா அந்த நெட் கிளாத்தை டைட் பண்ணி நல்லா சுருக்கிட்டு நல்லா திருக்கி என்ன பண்ணிக்கிறோன்னா அதை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நல்லா 1-2 வாட்டி நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மீதி இருக்கிறது வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதில் வந்துட்டு நான் வந்துட்டு கட் பீட் எடுத்துருக்கிறேன். சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட் பீட் எடுத்து அதே மாதிரி வச்சு நான் வந்து ரன்னிங் ஸ்டிச் பண்ணி ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையுமே ஸ்டிச் கொடுத்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த கர்வ் எல்லாம் வரும்போது அந்த பக்கம் கரெக்டாக கீழே கொண்டு வந்து ஸ்டிச் கொடுத்துருங்க. எல்லா ஸ்டிச்சஸ்க்கு இடையிலையுமே கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே வந்துட்டு ஒரு 4 லைன்ஸ்க்கு அதே மாதிரி கட் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டைப் வந்து நான் வந்துட்டு முதல்ல வந்து கை ஊசியில் போட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஆரி நீடில் வச்சு போட்டுக்கிறேன். ஸோ ஆரி நீடிலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆரி நீடில் வந்து தெரியாதவங்க நான் முதல்ல பண்ணது போல் கை ஊசி வச்சு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ரன்னிங் ஸ்டிச் போட்டாச்சு. பெல் பண்ண கழுத்து இதே மாதிரி நெட் கிளாத்தை நல்லா சுருக்கி நல்லா திருக்கிட்டு அதே மாதிரி ஸ்டிச் வந்து நல்லா டைட்டாக ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. 3-2 டைம்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க நல்லா டைட்டாக. ஸோ இப்போ அதே மாதிரி கீழே வந்துட்டு நல்லா டைட்டாக கட் பீட் வச்சு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு அதில் வந்துட்டு கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க ஆரி நீடில் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க நான் இப்போ பண்ணுறது போல் கை ஊசியில் என்ன செஞ்சுட்டேன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அப்படி முற்றிலுமாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதே போல் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எனக்கு வந்து கீழே அது கொஞ்சம் இடிக்குது. ஸோ நீங்கள் கீழே கொஞ்சம் இறக்கி அந்த ட்ரா வந்து பண்ணிக்கோங்க, சரிங்களா? கரெக்டாக ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டிசைனுக்கு கட் பீட் எடுத்து அந்த ஃப்ளவருக்கு உள்ளாட்டு அங்கங்கே வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து சுகர் பீட்ஸ்லேயும் வச்சுக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவ் பொறுத்து உங்களுக்கு எப்படி ப்ரூச்சஸ் வந்து மேக் பண்ண விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மெட்டீரியல்ஸ் வச்சே பண்ணிக்கலாம். ப்ரூச்சஸ் இப்படி தான் பண்ணணும் ப்ரூச்சஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ அந்த ஃப்ளவர்லையும் அப்படி கட் பீட் வச்சு யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொடி டிசைன்லையும் அதே மாதிரி வச்சுட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஒவ்வொரு பீடு கடையிலையும் ஸ்டிச் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிப்போங்க. இப்போ வந்துட்டு ஒரு சதுர ஷேப்பில் ஒரு நெட் கிளாத் எடுத்து அதை வந்துட்டு நான் பெருவிரலில் பிடிச்சிட்டு அந்த எண்டில் இருந்து கீழே ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் சுருக்கி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் மோர் கூட பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. ஸோ அப்போ ஒரு பட்டு மாதிரி கிடைக்கும். அந்த பட் மாதிரி கிடைக்கிறத வந்துட்டு நல்லா டைட்டாக ஊசி போட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த பட்டுக்கு கொஞ்சம் இடம் போட்டோம்ல, ஸோ அங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு முட்டு மாதிரி கிடைக்கும் பார்க்குறதுக்கு.
ஸோ இப்போ வந்து நான் அதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இதில் வந்துட்டு நான் கட் பீட் இதே இப்போ நான் கொடுத்துருக்கிறது மாதிரியே அப்புறம் நான் வந்து கட் பீட் வந்து அந்த பட்டுக்கு கீழே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆரி மெட்டீரியல்ஸ் ப்ரூச்சஸ் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து என்கிட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாட் போட மறந்துடாதீங்க. ஓகே.